ஹாய் சொந்தங்களே, இன்னைக்கு வந்து புதன்கிழமை. நம்ம காலையிலே இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட டைம் வந்து இப்போ 11:20 ஆகுது. காலையில் 11:20 நம்ம வந்து ஸ்வீட் ஐட்டம் சேல் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. இப்போ என்னென்னா காலையிலேருந்து இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக பேக்கில் அடுக்கி, ஏன்னா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு வியாபாரமும் நல்லாயிருக்கும். கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு சீக்கிரமாக காலியாகி அடுத்த ஆர்டர் வரும். இன்னொன்று என்னென்னா, எவ்வளோ நீட்டாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீட்டாக சேஃபாக கொண்டு போய் சேர்த்துடலாம். டேமேஜ் எதுவும் ஆகாது. அதனால தான் அதை பார்த்து பார்த்து அடுக்கி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுறது. இவ்வளோ நேரத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். அடுத்தது என்னென்னா, இன்றைக்கி ஃபுல்லாக இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், திருப்பி இதில் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம மறுபடியும் ஆட்டோ ஓட்டரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம். இந்த வாரம் கான்செப்டே அதுதான். இன்றைக்கி டே 3. அதனால் நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து 2600 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிட்டோம். 2650 ரூபாய் கிட்ட சம்பாதிச்சிட்டோம். செகண்ட் டே வந்து நேற்று வந்து 2200 நேற்று டோட்டலாக வந்த அமௌண்ட்டு. இன்னைக்கு எவ்வளோ நேற்று நான் பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு ஈவினிங் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக இந்த வேலை தான். இன்னைக்கு எப்படியும் நைட்டு ஒரு 7-8 மணி மேலே ஆகிடும். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆர்டர் எதுவுமே சொல்லப்போனால் கிடையாது. நானாக தான் இன்னைக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் நான் சாயங்காலம் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் பார்த்து எல்லோரும் சேஃபாக இருங்க சொந்தங்களே. எல்லோரும் கரெக்டாக சாப்பிட்டுங்க. நானும் வேலையை பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நான் அடுத்தது உங்களுக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே சொந்தங்களே, பாய்.